வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய கனவுன்னா அது நமக்கான ஒரு சொந்த வீடு தான் இல்லையா? சரி, கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீட்டுக்கு எதிர்பாராத ஆபத்துக்கள்ல இருந்து எப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுக்கறது, அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீடு உண்மையிலே பாதுகாப்பா இருக்கா? நமக்கு 1000 கவலைகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கிற அந்த வீட்டுக்கு போதுமான பாதுகாப்பு இருக்கா? சரி, அப்போ இந்த பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸ் எதுக்கு இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு தீ விபத்து. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல? கண்ணு மூடி திறக்கறதுக்குள்ள நம்மளோட வருஷக்கணக்கான உழைப்ப சாம்பலாக்கிடும். அடுத்தது திருட்டி. இது நம்ம பொருளை மட்டும் எடுத்துட்டு போறதில்ல, நம்ம மனசுல இருக்கிற அந்த பாதுகாப்பு உணர்வே காலி பண்ணிடும். இது ரெண்டும் மட்டும் இல்ல. புயல், வெள்ளம், பூகம்பம் மாதிரி இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல, ஆனா பெரிய சேதத்தை உண்டாக்கும். இதுல இருந்தெல்லாம் எப்படி நம்மள காப்பாத்திக்கிறது? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நம்மள பாதுகாக்க வர்றதுதான் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ். அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு காம்போ பேக் மாதிரி. ஒரே பாலிசிக்குள்ள உங்க வீட்டோட பில்டிங்கும் கவர் ஆகும், வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா மாதிரி பொருளும் கவர் ஆகும். இதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வீட்டு ஓனர்களுக்கு மட்டும் இல்ல, வாடகைக்கு இருக்கிறவங்க கூட அவங்களோட பொருளுக்காக இந்த பாலிசியை வாங்கிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ இந்த பாலிசில என்னென்னலாம் கவர் ஆகும், எதுக்கெல்லாம் நமக்கு நஷ்ட ஈடு கிடைக்கும்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. தீ, புயல், வெள்ளம்னால வீட்டுக்கு டேமேஜ் ஆச்சா? கிளைம் கிடைக்கும். திருடு போயிருச்சா? அதுக்கும் பாதுகாப்பு இருக்கு. ஏன் உங்க விலையுயர்ந்த நகைகள், லேப்டாப்புக்கு கூட ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் கவரேஜ் இருக்கு. எப்பவுமே ஒரு பாலிசியோட பிளஸ் பாயிண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, அதுல என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. திடீர்னு வர தீ விபத்துக்கு கவர் உண்டு, ஆனா நாளாக ஆக சுவர்ல வர்ற விரிசலுக்கோ இல்ல பொருள் தேஞ்சு போறதுக்கோ கிடையாது. அதே மாதிரி உங்க நகைக்கு பாதுகாப்பு இருக்கு, ஆனா வீட்ல வச்சிருக்கிற கேஷ் பணத்துக்கு கவரேஜ் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாச்சும் நடந்துட்டா கிளைம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த ப்ராசஸ் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியலாம், ஆனா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். முக்கியமான விஷயம், கொஞ்சம் கூட லேட் பண்ணாம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். திருட்டு மாதிரி விஷயத்துக்கு எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அவங்க அனுப்புற சர்வேயர் வந்து டேமேஜை செக் பண்ணுவாரு. அவரோட ரிப்போர்ட் வச்சு உங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைச்சிடும். அதனால இந்த இன்சூரன்ஸை ஒரு செலவா நினைக்காதீங்க. இது உங்க மன அமைதிக்காக நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பெரிய நிதி நெருக்கடியிலிருந்து இது உங்களை காப்பாத்தும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்க எப்போதாவது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளோட மொத்த மதிப்பையும் கணக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, அந்த மொத்த மதிப்பையும் ஒரே நாள்ல நீங்க இழந்தா உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? யோசிங்க. உங்க கனவு இல்லத்தை பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கு.